யாரெல்லாம் மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, மூட்டுகளுடைய தேய்மானம், முடக்குவாதம் சார்ந்த நோய்கள், கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த நோய்கள், இவங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க, ரெண்டே 2 பலாச்சுளையே தினமும் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். மருந்தாகவே சாப்பிடுங்க, பழமாக சாப்பிட வேண்டாம். 2 சுளை சாப்பிட்டா போதும். நல்ல பழுத்த பலாப்பழத்தோட 2 சுளையை ஒரு மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள். உடம்பில் இருக்கக்கூடிய வாதம்லாம் குறைந்து போகிறத பார்க்க முடியும். பொதுவாக நாங்கள் இங்கே மருத்துவமனையில் நோயாளிகள் உள் நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெறும்போது நல்ல மருந்தூட்டப்பட்ட எண்ணெய்களெல்லாம் அவங்க உடம்புல தடவிட்டு கடைசியில் பலா இலையை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வச்சு தான் அவங்கள குளிக்க வைப்போம். அப்படி பண்ணும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வலி குறைந்து போகிறதையும், வீக்கங்களும் வேதனைகளும் மிகப்பெரிய அளவில் மறைந்து போகிறதையும் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி பலா மரத்திற்கு உண்டு. பலாப்பழம் சாப்பிடும்போது உடல் பொலிவாகிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வயதாகின்ற வேகம் அதிகமாகிறது. வயதாகிறதுனாலேயே நான் ரொம்ப அந்த சத்து மாத்திரை இந்த சத்து மாத்திரை தேடுறேன்னு நிறைய பேர் சொல்லணும்ல. 2 பலாச்சுளைகளை நல்லா வாயில் இட்டு கூழாக அரைத்து மென்று சாப்பிடுங்களேன். 2 மண்டலம் தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்கள் தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவுகள் அனைத்துமே குறைந்து போய் உடல் ஆரோக்கியம் அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். எலும்புகளுடைய பலம், மூட்டுகளுடைய பலம், தசைநார்களுடைய பலம், இரத்த குழாய்களுடைய பலம், நரம்புகளுடைய பலம்னு சொல்லி இந்த பலங்களை அதிகப்படுத்த விதவிதமான மருந்து மாத்திரைகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மருந்து மாத்திரைகளை விடுத்து வெறும் பலாப்பழத்தை சாப்பிட்டு பாருங்கள்.